புரட்சிகர அடிகளார் என்று அன்போடு அழைக்கப்படும் குன்றக்குடி அடிகளாருக்கு இன்று 100 ஆண்டு பிறந்த நாள். தமிழ்நாடு கண்ட அப்பழுக்கற்ற ஆன்மீக ஆளுமை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள நடுத்திட்டு கிராமத்தில் சீனிவாசன் சொர்ணம்மாள் தம்பதிக்கு 4வது குழந்தையாக பிறந்தவர் குன்றக்குடி அடிகளார். ரங்கநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட அவர் ஆரம்ப கல்வியை சொந்த கிராமத்தில் முடித்துவிட்டு சிதம்பரம் அண்ணாமலை நகருக்கு சென்றபோது தமிழ் அறிஞர்கள் ராபி சேதுப்பிள்ளை, சுவாமி விபுலானந்தர் போன்றவர்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. காகித தொழிற்சாலை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பணி என பல்வேறு வேலைகளை செய்த ரங்கநாதனுக்கு சம்பளம் போதவில்லை என்று நினைத்த சமயத்தில் தர்மபுரம் ஆதீனத்திடம் கணக்கர் வேலை கிட்டியது. தர்மபுரம் ஆதீன கர்த்தாவின் அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றவர் பின்னர் துறவரம் பூண்டு கந்தசாமி தம்பிரானானார். ஆதீன கர்த்தர் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த கந்தசாமி தம்பிரான் திராவிட நாடு, விடுதலை ஆகிய பகுத்தறிவு அரசியல் பத்திரிகைகளில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு விளக்கங்களோ மறுப்புரைகளோ எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது திருவண்ணாமலை ஆதீன மடத்தில் நடந்த குரு பூஜைக்கு சென்ற கந்தசாமி தம்பிரானின் ஆன்மீக நம்பிக்கை, தமிழ் புலமை, பக்குவம் அப்போதைய குன்றக்குடி ஆதீனம் ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை வெகுவாக ஈர்த்தது. 1949 செப்டம்பர் 5ஆம் தேதி திருவண்ணாமலை ஆதீனத்தில் சேர்ந்த கந்தசாமி தம்பிரானுக்கு உடனடியாக இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு தெய்வ சிகாமணி அருணாச்சல தேசிக சுவாமிகள் என்று புதுப்பெயர் சூட்டப்பட்டது. அதன் பிறகு திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனத்தில் கடும் எதிர்ப்புகளை மீறி திருவள்ளுவர் திருநாள், தமிழர் திருநாள் போன்றவற்றை அருணாச்சல தேசிக சுவாமிகள் முன்னெடுத்தார். முறைப்படி குன்றக்குடி ஆதீனத்தின் ஆதீன கர்த்தராக பதவியேற்ற அருணாச்சல தேசிகர் திருவிக்க பெயரில் மகளிர் புண்ணிய விடுதி, மாணிக்க வாசகர் பெயரில் மாணவர் இல்லத்தை உருவாக்கினார். ஆதீனத்தில் இருந்த பலரின் எதிர்ப்பை மீறி ஆதீனத்தின் மொத்த வருவாயில் 1/3 பங்கை கல்விக்கு செலவிடட்டும் என குன்றக்குடி அறிவித்தார். இந்து மதத்தை மனதார ஏற்றுக்கொண்ட குன்றக்குடி அடிகளார் அதில் உள்ள சாதிய ஏற்றத்தாழ்வுகளை துளியும் ஏற்கவில்லை. அதனை உடைத்தெறியும் நோக்கில் சமபந்தி விருந்தை சிறப்பாக நடத்தி காட்டினார். மனிதனை மனிதன் தூக்குவது சுயமரியாதைக்கு எதிரானது என்று கூறிய குன்றக்குடி அடிகளார் ஆதீனத்தில் உள்ள தங்க பல்லக்குகளில் ஏற மறுத்துவிட்டார். 1956 பெரியார் உடனான சந்திப்பிற்கு பிறகு பொது மேடைகளில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசத் தொடங்கினார் குன்றக்குடி அடிகளார். திருக்குறளுக்கு உரை எழுதிய அவர் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். திருக்குறள் பேரவை மாநாட்டில் குமரிமுனையில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அவர் இயற்றிய தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட குன்றக்குடி அடிகளார் ஹிந்தியிலும் புலமை பெற்றிருந்த போதிலும் வட இந்தியாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மொழி உரிமையை நிலைநாட்டும் நோக்கில் தமிழில் உரையாடினார். எல்லா மடங்களும் சாதி அடிப்படையில் மடாதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் போது நாம் எப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவரை மடாதிபதியாக்கப் போகிறோம் என்று குன்றக்குடி அடிகளார் எழுப்பிய கேள்வி ஆதீனத்தில் அதிர்வலைகளை கிளப்பியது. குன்றக்குடி அடிகளாரின் தமிழ் தொண்டையும் சமூக சீர்திருத்த பணிகளையும் அங்கீகரிக்கும் வகையில் அவரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கினார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கும்படி சங்கர மடத்தில் இருந்து வந்த கோரிக்கையை குன்றக்குடி அடிகளார் நிராகரித்து விட்டார். எம்ஜிஆர் ஆட்சியில் மீனாட்சிபுரம், மண்டைக்காடு ஆகிய ஊர்களில் ஏற்பட்ட மத கலவரங்களின் போது பொதுமக்களிடையே அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் குன்றக்குடி அடிகளார் ஈடுபட்டார். ஆன்மீகம் என்பது மக்கள் நல பணி என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட குன்றக்குடி அடிகளாருக்கு இது 100 ஆண்டு பிறந்த நாள். இன்னும் 100 ஆண்டுகளை தாண்டியும் அவர் ஆற்றிய பங்களிப்பு தமிழர்களால் நினைவு கூறப்படும் என்பதில் துளியும் ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஆர். முத்துக்குமார்.